பிறவி பெருங்கடலை கடக்க சிவபெருமான் அருளிய ஒரு பயணம். அந்த மனிதனுக்கு ஒரு பெயர் இருந்தது. ஆனால் அந்த பெயர் அவனுக்கே மறந்து போயிருந்தது. அவன் பெயரை விட அவன் சுமைகள் பெரிதாக இருந்தன. பிறந்த நாளிலிருந்து சுமந்து வந்த நினைவுகள், ஆசைகள், தோல்விகள், பயங்கள் அனைத்தும் அவன் தோள்களில் கனமாக இருந்தன. அவன் வாழ்ந்த உலகம் பெரியதாக இருந்தது. ஆனால் அவன் உள்ளுலகம் சுருங்கிக் கொண்டே போனது. ஒவ்வொரு நாளும் அவன் எழுந்தான், வேலை செய்தான், பேசினான், சிரித்தான். ஆனால் உள்ளே எங்கோ ஒரு இடத்தில் தன்னைத்தான் இழந்துவிட்ட உணர்வு அவனை விட்டுப் போகவில்லை. அவனுக்கு துன்பம் மட்டுமே இருந்தது என்று சொல்ல முடியாது. இன்பமும் இருந்தது. ஆனால் அந்த இன்பம் கூட அவனை பிடித்துக் கொண்டது. பிடித்தது கைவிடத் தயங்கிலது. கைவிட்டது வலியை விட்டுச் சென்றது. அந்த வலியில்தான் அவன் முதன்முறையாக மௌனத்தை கவனித்தான். ஒரு மாலை, சூரியன் மறைந்து கொண்டிருந்த நேரம். காற்று மெதுவாக அசைந்தது. அவன் ஒரு பழைய கோவிலின் முன் நின்றான். கோவில் பெரியதல்ல, ஆனால் அங்கே ஒரு ஆழமான அமைதி இருந்தது. அவன் உள்ளே சென்றான். அங்கே ஒரு சிவலிங்கம் இருந்தது. அதன் மீது எரிந்து கொண்டிருந்த ஒரு சிறிய தீபம். அந்த தீபத்தின் ஒளி அசையவில்லை. அவன் மனமும் அதைப் போல ஒரு நிமிடம் அசையாமல் இருந்தது. அவன் எதையும் வேண்டவில்லை, எதையும் கேட்கவில்லை, எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவன் அப்படியே நின்றான். அந்த நிமிடத்தில் அவன் வாழ்க்கையில் முதன்முறையாக ஒரு உணர்வு வந்தது. அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது சந்தோஷமும் அல்ல, துக்கமும் அல்ல. ஒரு பாரம் இறங்கிய உணர்வு. அன்றிலிருந்து அவன் மாற ஆரம்பித்தான். அவன் வாழ்க்கை மாறவில்லை. அவன் வேலை மாறவில்லை. அவன் உறவுகள் மாறவில்லை. ஆனால் அவன் உள்ளே ஏதோ ஒன்று மெதுவாக தளர்ந்தது. முன்பு அவனை பிடித்திருந்த ஆசைகள், முன்பு அவனை குத்திய பயங்கள், முன்பு அவனை சுமந்த நினைவுகள், இவையெல்லாம் அவனிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகின. அவன் புரிந்து கொண்டான். பிறவி என்பது உடல் மாறுவது மட்டுமல்ல. ஒவ்வொரு நாளும் மனம் மீண்டும் மீண்டும் பிறக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதே ஆசைகளோடு, அதே பயங்களோடு, அதே சுமைகளோடு. அந்த சுழற்சியே பிறவி பெருங்கடல். அவன் அந்த பெருங்கடலில் நீந்திக் கொண்டிருந்தான். முன்பு அலைகளை எதிர்த்தான், சோர்ந்தான், மூழ்கினான். இப்போது அவன் மிதக்க ஆரம்பித்தான். அவன் சிவபெருமானை நினைத்தான். ஒரு உருவமாக அல்ல, ஒரு தேவனாக அல்ல, ஒரு குருவாக அல்ல, ஒரு நிலையாக. அவன் புரிந்து கொண்டான். சிவன் என்பது எல்லாவற்றையும் தாங்கும் மௌனம். விஷத்தை விழுங்கியும் அதை விஷமாக மாற்றாமல் வைத்திருக்கும் சக்தி. காலத்தின் நடுவே இருந்தும் காலத்தால் தொடப்படாத நிலை. அவன் அந்த நிலையை பற்றிக் கொண்டான். இன்பம் வந்தபோது அவன் குதிக்கவில்லை. துன்பம் வந்தபோது அவன் உடையவில்லை. இழப்பு வந்தபோது அவன் சிதறவில்லை. அவன் எல்லாவற்றையும் ஒரு சாட்சியாக பார்த்தான். அவன் வேலை செய்தான். ஆனால் வேலை அவனை செய்யவில்லை. அவன் உறவுகளை நேசித்தான். ஆனால் அவற்றில் தன்னை அடையாளப்படுத்தவில்லை. ஒவ்வொரு நாளும் இரவு உறங்குவதற்கு முன் அவன் உள்ளே மெதுவாக சொல்லிக் கொண்டான். இன்று நடந்த அனைத்தும் நடந்துவிட்டது. அதற்கு நான் பாரம் சுமக்க வேண்டியதில்லை என்ற சொல்லில் சிவன் இருந்தார். நாட்கள் சென்றன. மாதங்கள் கடந்தன. ஆண்டுகள் நகர்ந்தன. ஒரு நாள் அவன் உணர்ந்தான். அவன் இன்னும் அதே உலகில்தான் இருக்கிறான். ஆனால் அந்த உலகம் அவனை சுமக்கவில்லை. பிறவி பெருங்கடல் இன்னும் இருந்தது. அலைகள் இன்னும் எழுந்தன. ஆனால் அவன் மூழ்கவில்லை. அவன் மிதந்தான். அந்த மிதப்பில் ஒரு சிரிப்பிருந்தது. அந்த சிரிப்பில் பயமில்லை. அந்த அமைதியில் முடிவில்லை. அவன் இறுதியில் புரிந்து கொண்டான். பிறவி பெருங்கடலை கடக்க வேறொரு கரை தேவையில்லை. அந்த பெருங்கடலின் நடுவே பயமின்றி நின்றால் போதும். அங்கே சிவன் இருக்கிறார். அந்த மௌனத்தில், அந்த நிம்மதியில், அந்த ஒப்படைப்பில் பிறவியும் விடுதலையும் ஒன்றாகி விடுகின்றன. அந்த மனிதனுக்கு இப்போது பெயர் தேவையில்லை. அவன் ஒரு கதாபாத்திரம் அல்ல. அவன் ஒவ்வொருவரும். இந்த கதை முடிவடைவதில்லை. ஏனெனில் இந்த கதை இப்போதும் ஒவ்வொரு மூச்சிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஓம் நம சிவாய.